என் அன்பு குழந்தையே, இன்னும் 3 நாட்களில் ஒருவருக்கு கண்ணீர் அஞ்சலி நீ செலுத்தப் போகிறாய். யாருக்கு என்று வெளிப்படையாகவே சொல்லிவிட உன் பிரத்யங்கரா நான் வந்திருக்கின்றேன். அதனால் எதையுமே சரியாக நீ தெரிந்து கொள்ள வேண்டிய நேரம் இது என்பதனை உணர்ந்து கொண்டாயானால் உன் தாயானவள் உனக்கு சொல்லித்தரும் எல்லாமும் உனக்கு என்னவென்று நிச்சயமாக புரிந்துவிடும். இந்த பிரத்யங்கரா உன்னோடு இருந்து உனக்கு சொல்ல நினைக்கும் எல்லாவற்றையுமே நீ கொஞ்சம் கவனமாக என்னவென்று கேட்டு தெரிந்து கொள். அப்படி நீ கேட்டு தெரிந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடக்கும் பல விஷயங்கள் நிச்சயமாக உனக்கு என்னவென்று தெரிய வரும். உன்னோடு உன் தாய் நான் இருப்பதும் உன்னை சுற்றி வரும் சோதனைகள் எல்லாவற்றையும் கடந்து நீ நல்லபடியாக வளர்ந்து நிற்பதும் இந்த வாழ்க்கையில் என்னவென்று உனக்கு புரிந்துவிடும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கும் காலம் எதையும் நினைத்து இனிமேல் நீ கலங்க வேண்டாம். உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்களை எல்லாம் என் பிள்ளை நிச்சயமாக நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? ஒருவருக்கு கண்ணீர் அஞ்சலி செலுத்தப் போகிறோம் என்று சொல்வது என்ன சாதாரணமான விஷயமா? இல்லை, அது அவ்வளவு சாதாரணமான விஷயம் கிடையாது. அதை அவ்வளவு எளிதில் உன்னால் தவிர்த்து விடக்கூடிய விஷயமும் கிடையாது. உன்னை சுற்றி என்ன நடக்கும் என்பதும் ஏது நடக்கும் என்பதும் நீ கட்டாயமாக இனிமேல் தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு உடன் வரும் இந்த பிரத்யங்கராவினுடைய அன்பு உனக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நீ தெளிவாக உணரத்தான் வேண்டும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. கண்ணீர் அஞ்சலி செலுத்தும் நேரம் ஒவ்வொருவர் மனதிலும் என்ன எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறது என்பதனை என்னால் சரியாக புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்காக உன் தாயானவள் இந்த விஷயத்தை இன்று கொண்டு வந்து சேர்த்ததற்கான காரணத்தை நீ முழுக்க முழுக்க கேட்டு தெரிந்து கொண்டாயானால் நிச்சயமாக கண் கலங்கித்தான் போவாய். ஏனென்றால் உன்னுடைய வாழ்க்கையில் இருக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இல்லை என்றால் மேலும் மேலும் பல துன்பங்களையும் வேதனைகளையும் சந்தித்து இந்த வாழ்க்கையில் எல்லாவற்றையும் இழந்து என் பிள்ளை நீ கதறி விடுவாய். உனக்காகத்தானே நான் வருகின்றேன். உன் பிரத்யங்கரா உன்னை எப்பொழுதும் காத்து நிற்கின்றேன். நாளைய பொழுது உனக்கு என்ன பொழுதாக மாறும் என்பதில் நான் எப்பொழுதுமே உனக்கான நிகழ்வை நல்லபடியாக உனக்கு தந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என் குழந்தையே, எப்பொழுதுமே என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாம் யோசித்து இனிமேல் நீ கலங்காதே. உனக்கு நடக்கும் நன்மைகளை நீ கொஞ்சம் கொஞ்சமாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யார் என்ன சொன்னாலும் இதையெல்லாம் நினைத்து என் குழந்தை நீ பதறிக்கொண்டிருக்க வேண்டாம். நல்லது நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு எதையுமே இந்த தெய்வம் எதிர்பார்த்து நின்றதில்லை. தெய்வம் உன்னிடத்தில் எதிர்பார்ப்பது எல்லாமுமே உன்னுடைய நம்பிக்கையை மட்டும்தான். தெய்வத்திற்கு நீ கொடுக்கும் உன்னுடைய உண்மையான அன்பை மட்டும்தான். இதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும் என்பதுதான் இந்த தாயின் விருப்பமும் கூட. இதனை நீ உணர்ந்து வாழ வேண்டும் என்பதுதான் உன் அம்மாவின் விருப்பம். எப்பொழுதுமே இதையெல்லாமும் தொலைத்து விடாமல் நீ இருக்க வேண்டும். உனக்காகவே எந்த நொடியிலும் நான் உன்னை தேடி வருவதற்கான ஒவ்வொரு விஷயங்களும் சாத்தியங்களும் உன்னை சுற்றி நடக்கிறது என்பதனை புரிந்து கொள். என் குழந்தையே, சில நாட்களாகவே இந்த பிரத்யங்கரா உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை சுற்றி நடக்கின்ற பல விஷயங்களை என்னவென்று கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். நீ சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் ஒவ்வொன்றும் உன்னை அடுத்த கட்டத்தை நோக்கி நகரவிடாமல் செய்து கொண்டிருக்கிறது என்பதனையும் நான் கவனித்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடக்குமோ ஏது நடக்குமோ என்று சொல்லி என் பிள்ளை நீ பதறிய இந்த நிலைகளை எல்லாம் நான் அறிந்து வைத்திருக்கிறேன். ஆனால் தெய்வம் என்ற ஒன்று உனக்காக இருந்தது. எப்பொழுதும் நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள். ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று இனி தேடாதே. உன் வாழ்க்கை உனக்கு நல்லதை நடத்தும் என்பதனை நீ நம்பு.
உன்னை சுற்றியிருந்து உனக்கு உண்மைகளை உடைத்துச் சொல்லும் என்பதனையும் நீ நம்பு. இந்த பிரத்யங்கரா உனக்காகத்தானே வருகின்றேன். உனக்கு கெடுதல் செய்தவர்களை நான் என்னவென்று விரட்டி அடிக்கத்தானே நான் வருகின்றேன். அப்படி இருக்கும் பொழுது என் பிள்ளை, நீ இனி எதை எண்ணியும் வருந்தக்கூடாதல்லவா? எதை நினைத்தும் என் பிள்ளை நீ கலங்கக்கூடாதல்லவா? யோசித்தது எல்லாமும் நீ யோசித்தது போலவே உனக்கு சந்தோஷமாக கிடைக்க வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொள். எத்தனை முறை நீ ஒவ்வொன்றையும் விட்டாலும் இனி உனக்கு நடப்பது எல்லாமும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பதனை நீ நம்பி இருக்க வேண்டும். ஒருவரினுடைய சூழ்நிலை இதுபோன்று மாறுகிறது. தெய்வமே நேரடியாக அவர்களுக்கு வாழ்க்கையில் சாபம் கொடுக்கிறது என்றால் இதற்கெல்லாம் முழுக்க முழுக்க அவர்கள் மட்டுமே காரணமாக இருக்கிறார்கள் என்பதனை மறந்து விடாதே. முழுக்க முழுக்க அவர்களின் சிந்தனைகள் மட்டுமே இதற்கு காரணமாக இருக்கிறது என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த பிரத்யங்கரா உன்னோடு உடன் வரக்கூடிய இந்த நிலைகளில் எல்லாமும் நீ நிச்சயமாக உனக்கு எல்லாவற்றையும் சரிவர நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் இந்த நேரங்கள் முழுக்க முழுக்க உன் வெற்றியை சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இத்தனை காலம் என் பிள்ளை நீ என்ன சொல்கிறாய் என்பது எல்லாமும் உன் தாயானவள் அறிந்து கொள்ளாமல் இல்லை. உனக்கு நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நான் உன்னிடத்தில் சரியாகத்தான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ என்ன கேட்கிறாயோ அதை எல்லாமும் உனக்கு நான் நிச்சயமாக நல்லபடியாக நடத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கான ஒவ்வொரு தருணங்களும் இனிமேல் இந்த தாயின் அரவணைப்போடு உன் வாழ்க்கையில் உனக்கு ஒவ்வொன்றையும் எடுத்துச் சொல்லும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள். உனக்கு எல்லா நிலையிலும் நான் உடன் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள். நல்லது என்றும் உனக்கு நடக்க வேண்டி என்னாலும் உன் தாயின் அன்பு உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் இருக்கும் ஒவ்வொரு விஷயங்களும் உனக்காக நான் கொண்டு வந்து உன் கைகளில் கொடுக்கும் விஷயங்கள் அல்லவா? ஆனால் நான் இருக்கிறேன். இந்த பிரத்யங்கரா நான் இருக்கிறேன் உன்னை சுற்றி உனக்காக எப்பொழுதும் உடன் வந்து கொண்டிருக்கிறேன் என்பதனை நீ மறக்காதே. எந்த நேரமும் இந்த தாயின் அன்பும் அரவணைப்பும் உனக்காக நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். எத்தனையோ முறை நான் உன்னை சுற்றி வரக்கூடிய இந்த காலங்களை எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை சூழ்ந்து வந்து உன்னை தொடர்ந்து வந்து உனக்கான ஒவ்வொரு தருணங்களையும் என்னவென்று சொல்லிக் கொடுக்க வருகிறேன் அல்லவா? அம்மாவின் அன்பு உனக்கு எல்லாவற்றையும் சொல்லிக் கொடுக்கிறேன் என்பதனையும் முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக இந்த பிரத்யங்கரா எதையெல்லாம் முன்னிறுத்தி கொண்டு வந்து கொடுக்கிறேனோ அந்த விஷயங்களில் எல்லாம் நீ பல முறை பல ஏமாற்றங்களை சந்தித்திருக்கிறாய். உனக்காக நான் இருக்கும் இந்த காலங்கள் உனக்கு ஒவ்வொரு உண்மைகளையும் சரியாக தர வேண்டும் அல்லவா? உன்னை நான் மீட்டு கொண்டு வரும் இந்த நேரம் உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் அத்தனையும் உனக்கு சரியாகவே எடுத்துச் சொல்லும் என்பதனை மறக்காதே. உன்னுடைய எதிரியான ஒருவர் உன் வாழ்க்கையில் முன்னின்று உனக்கு மேலும் பல காயங்களை தந்து கொண்டிருக்கிறார். மேலும் மேலும் பல கஷ்டங்களை உனக்கு கொடுத்து கொண்டிருக்கின்றார். ஆனால் இவர்களினுடைய மனநிலையானது உன்னை சுற்றி சுற்றி வந்து உனக்கு என்னவெல்லாம் கொடுக்கிறது என்று நீ சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். உன்னை தேடி வருகின்ற இந்த நேரம் உன் வாழ்க்கையில் உனக்கு என்னவெல்லாம் நடக்கிறது என்பதனையும் நீ கட்டாயமாக தெரிந்து கொள்ள வேண்டும். எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. எதையும் நினைத்து என் பிள்ளை நீ கலங்கக்கூடாது.
உன் தாயின் அரவணைப்பு உன்னை தொடரும் நேரம் இந்த எதிரிக்கும் துரோகிக்குமான தண்டனை நிச்சயமாக கிடைத்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. இவர்கள் உனக்கு எந்நாளும் எதையும் செய்யும் பொழுது ஒரு நொடி பொழுதும் சிந்திப்பது கிடையாது. நீ கண்ணீர் விட வேண்டும் என்பதுதான் அவர்களின் எண்ணமாகவே இருக்கிறது. சில நேரங்களில் என் பிள்ளை நீ என்ன சொல்கிறாய் தெரியுமா? அம்மா, நீ சொல்வது உண்மைதான். எனக்கு எதிரிகள் அதிகமாக இருக்கிறார்கள். நான் யாரையும் எதிரியாக நினைத்தது இல்லை. என்னை தான் மற்றவர்கள் எதிரியாக நினைக்கிறார்கள். நான் வாழவே கூடாது என்று அவர்கள் பல காரியங்களை செய்கிறார்கள் என்று சொல்கிறாயல்லவா? இதுதான் உன்னுடைய நல்ல குணம். உன்னை யார் எதிரியாக நினைத்தாலும், உனக்கு இவர்கள் எத்தனை கஷ்டங்களை கொடுத்தாலும், நீ யாரையும் எதிரியாக நிற்காமல் எல்லோரிடத்திலும் உண்மையான அன்பு காட்டி என் பிள்ளை நீ சரியாக பயணம் செய்து கொண்டிருக்கிறாயல்லவா? அது போதும். அது ஒன்று போதும். நிச்சயமாக எல்லா விஷயங்களும் உனக்கு சரியாகவே நடக்கும். என்ன நடந்தாலும் சரி, எல்லாமும் உனக்கு நல்லபடியாக உன் வாழ்க்கையை மாற்றும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எப்பொழுதும் இந்த தாய் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையில் இதுபோன்ற தீமைகள் சுற்றி சுற்றி வரும் பொழுது எல்லாவற்றிற்கும் ஒரு எல்லை உண்டு என்பது போலத்தான் அத்தனையும் தாண்டி அவர்களுக்கான மிகப்பெரிய துன்பங்களும் மிகப்பெரிய வேதனைகளும் நடந்தே தீரும் என்பதனை நீ மறந்து விடாதே. தான் செய்கின்ற பாவங்கள் ஒவ்வொன்றும் அவர்களுக்கு நிச்சயமாக கிடைத்தே தீரும். அதற்கான தண்டனை அவர்களை சென்று சேர்ந்தே தீரும் என்பதனை நீ மறக்காதே. இதுவரையிலும் என்னென்னவோ செய்துவிட்டு ஒன்றும் தெரியாதது போல வேடிக்கை பார்க்கிறார்களா? நீ கலங்காதே. உன் தாய் நான் இருக்கின்றேன். இன்னும் 3 நாட்களில் அங்கிருந்து மனதிற்கு குளிர்ச்சியான ஒரு செய்தி வரத்தான் போகின்றது. எப்பொழுதும் இதுபோன்ற ஒரு விஷயம் நடக்கும் இந்த காலம், உன்னோடு நான் இருக்கும் இந்த காலங்கள் முழுக்க முழுக்க என்னவென்று என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். ஏதுவென்று என் குழந்தை நீ நிலையாக தெரிந்து கொள்ள வேண்டும். நடக்கும் நல்ல விஷயங்களை நீ உணர்ந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கு நடப்பது எல்லாமும் உன் மனதிற்குள் நிச்சயமாக வேதனையைத்தான் கொடுக்கும். ஏனென்றால் என் குழந்தை எப்பொழுதுமே மற்றவர்களை பற்றி தவறாக நினைக்காத பிள்ளை அல்லவா? தனக்கு தீங்கு செய்தவர்களுக்கும் நல்லது செய்ய வேண்டும் என்று நினைக்கின்ற பிள்ளை அல்லவா? அதனால்தான் உன் பிரத்யங்கரா உன்னிடத்தில் இதையெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். எந்த நேரமும் யாருக்கும் எந்த கெடுதலும் செய்ய நினைக்காத என் பிள்ளை இனி நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொன்றையும் சரியாக நீ பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பதனை மறக்காதே. எந்த நேரமும் உன் தாயானவள் உன்னோடு இருக்கும் இந்த தருணங்கள் முழுக்க முழுக்க உன்னுடைய வெற்றியை உனக்கு சரியாக எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இவர்களுக்கான அழிவு உன்னுடைய வாழ்க்கையில் இப்பொழுது தேவைப்படுகிறது. இவர்களுக்கான தண்டனையை கொடுக்க வேண்டிய அவசியம் இப்பொழுது நிச்சயமாக உனக்கு இருக்கிறது என்பதுதான் உண்மை. எதையும் தாண்டி எதையும் கடந்து இந்த வாழ்க்கையை நீ நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை மறக்காதே. உன்னை சூழ்ந்து நின்று நான் உனக்கு கொடுக்கும் இந்த நிகழ்வுகளை எல்லாம் எப்பொழுதும் என் பிள்ளை நீ சரியாக உணர்ந்திட வேண்டும் என்பதனை மறக்காதே. இந்த தெய்வமுடன் இருக்கும் பொழுது உனக்கான எல்லாமும் சரியாகவே நடந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும் அல்லவா? இனி எந்த காலத்திலும் என் பிள்ளை எதையும் தொலைக்காமல் நீ நிச்சயமாக நல்லபடியாக உனக்கான நம்பிக்கையை எப்பொழுதும் பெற்றுக்கொண்டு வாழ்வாய் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். தீயவர்கள் அவர்கள் செய்கின்ற பாவத்திற்கான பலனை நிச்சயமாக அடைந்து விடட்டும். இதற்கெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ இரக்கப்பட்டு கொண்டிருக்காதே. இதற்கெல்லாம் ஒருபோதும் என் பிள்ளை நீ உன்னுடைய மனதை தளரவிட்டு கொண்டிருக்காதே. வேண்டும் என்றே நடக்கும் விஷயம் அதனை நீ விட்டுவிட்டாயானால்
அதன் பிறகு உனக்கு மேலும் மேலும் கஷ்டங்கள் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. மேலும் மேலும் உனக்கு வேதனைகளும் சோதனைகளும் தான் வந்து கொண்டிருக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. அம்மா சொல்வது போல இவர்களினுடைய எண்ணங்களினாலேயே இவர்களுக்கு அழிவு ஏற்பட காத்து கொண்டிருக்கின்றது. எல்லோரை பற்றியும் அம்மா சொல்லவில்லை. சில எதிரிகள் இருப்பார்கள், உன்னை பார்க்கும் பொழுதெல்லாம் சண்டையிடுவதும் எதற்கெடுத்தாலும் உன்னிடம் கோபப்படுவதுமாக இருந்து கொண்டிருப்பார்கள். ஆனால் சில எதிரிகள் துரோகிகளாகவே மாறிவிடுவார்கள். எப்பொழுதும் உன்னை சுற்றி நடக்கக்கூடிய விஷயங்களை எல்லாம் கவனித்து எந்த வகையிலும் உனக்கு நல்லது நடந்து விடவே கூடாது என்பதில் இவர்கள் தெளிவாக இருப்பார்கள். எப்பொழுதும் இந்த வாழ்க்கையில் கங்கணம் கட்டிக்கொண்டு உன் வீட்டில் ஒரு அழிவை காண துடிப்பார்கள். உன் வீட்டில் ஒருவரின் இழப்பை காண இவர்கள் ஓடோடி வந்து கொண்டிருப்பார்கள். அப்படி இருக்கும் இந்த நேரம் இதையெல்லாமும் என்னவென்று நீ உணர்ந்து கொள்ள வேண்டும் அல்லவா? இதையெல்லாமும் என் பிள்ளை நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் அல்லவா? உனக்கு நடக்கும் இந்த விஷயங்களை எல்லாம் நீ உணர்ந்து கொண்டாயானால் உன்னை சுற்றி நடப்பது ஒவ்வொன்றும் உனக்கு நல்லதை உருவாக்கி கொடுக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். உன்னோடு நான் வருகிறேன் என்பதனை எப்பொழுதும் என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். பிரித்யங்கரா உடனிருந்து உனக்கான மாற்றங்களை எல்லாம் எப்பொழுதும் உருவாக்கி கொடுப்பேன் என்பது உண்மை. நான் இருப்பது உனக்கு எல்லாமும் இனிமேல் சரியாகவே நடக்கும் என்பதும் உண்மை. அதனால் எதற்கும் இனிமேல் கலங்காமல் நீ முன்னேறி கொண்டே இரு. எந்த இடத்திலும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தாமல் நின்று கொண்டிரு. நல்லது நடக்கும் இந்த காலம் உனக்கு. எல்லா ஆச்சரியங்களும் அதிசயங்களும் உன்னை தொடரும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். எந்த நேரத்திலும் உனக்கான நேரங்களை நீ விட்டுவிடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொண்டால் அது போதும். நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு என்னாலும் நீ விரும்புகின்ற உண்மைகளும் நீ விரும்புகின்ற நன்மைகளும் உனக்கென சரியாகவே கிடைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். அத்தனையிலும் உனக்கான நிகழ்வுகளை எல்லாம் இந்த வாழ்க்கை உனக்கு சரியாகவே சொல்லிக் கொடுக்கும் என்பதனை என் குழந்தை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரித்யங்கரா உன்னை தேடி தேடி வந்து உனக்கு கொடுக்கும் இந்த விஷயங்கள் அத்தனையும் இனி எப்பொழுதும் உன்னை நல்வழிப்படுத்தும் என்பது உண்மை. உன்னை சுற்றியிருந்து இவை எல்லாமும் உன்னை வாழ வைக்கும் என்பது உண்மை. ஆனால் இவர்களின் அழிவை காண வேண்டியது அவசியமாகிவிட்டது. இதற்கு மேலும் இதையெல்லாமும் நாம் விட்டுவிட முடியாது. இதற்கு மேலும் இதையெல்லாமும் நாம் இப்படியே பார்த்து கொண்டிருக்க முடியாது. அதனால் என்ன நடந்தது, ஏது நடந்தது என்பதனை எல்லாம் புரிந்து கொண்டு நீ நிச்சயமாக சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். உனக்காக நான் இருக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். இந்த பிரித்யங்கரா உடனிருந்து உன்னை காப்பேன் என் பிள்ளையே. இவர்களுக்கு கண்ணீர் அஞ்சலியை நீ செலுத்த வேண்டும் என்ற நேரம் வரும் பொழுது நிச்சயமாக இதற்காக நீ கலங்க வேண்டாம். செய்த பாவம் எல்லை மீறி செல்லும் பொழுது அதற்கான பலன்களை நிச்சயமாக இவர்கள் பெற்றே தீர வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அதற்கான தருணங்களை இவர்கள் நிச்சயமாக என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான விஷயங்களை எல்லாம் நீ புரிந்து கொண்டாயே. ஆனால் இனி என்ன நடக்குமோ அது எல்லாமும் உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை நீ நிச்சயமாக உணர்ந்திடுவாய். இனி எந்த நேரமும் உனக்கு இந்த வாழ்க்கையில் என்ன நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ளும் பட்சத்தில் உனக்கான நேரங்களை அது எப்பொழுதும் உன் வசமாக்கி கொடுக்கும் என்பதில் உனக்கு எந்த மாற்று கருத்தும் கிடையாது. உனக்கான தருணங்களில் அது உன் வெற்றியை உறுதி செய்யும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லது நடக்கும்படி உன்னோடு இந்த பிரித்யங்கரா உடன் வரக்கூடிய இந்த நேரங்கள் அத்தனையையும் நான் உன் வசமாக்கி கொடுக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும்.
என்றுமே உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த சூழ்நிலையிலும் உன் வெற்றி உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை எந்நாளும் என் குழந்தை நீ புரிந்து கொள்வாய். சந்தோஷமாக இரு. உனக்கு எந்நாளும் நம்பிக்கையை நான் உறுதிப்படுத்தி கொடுக்கிறேன் என்பதனை நீ தெரிந்து கொண்டால் அது போதும். என் அன்பு குழந்தைக்கு இந்த பிரத்யங்கராவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதுமே முழுமையாக கிடைக்கும்.